மேற்பார்வையில் திருப்பணிகள் நிறைவேற்றப்பட்டு இந்த திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகின்றது போல அவருடைய வாக்கிற்கு ஏற்ப பெருமாட்டியினுடைய அருள் சக்தியினுடைய சிறப்பாக உயிர்களெல்லாம் தழைப்பதற்காக அருள் சிறந்து வழங்கக்கூடிய மாறி மழை தெய்வமாக நமக்கு குளிர்ச்சியை தருகின்ற பெரும் தெய்வமாக இந்த மாரியம்மன் பெற்றிருக்கின்றாள். வடமொழியிலே சீதலா தேவி என்பது குளிர்ச்சியை பொருந்திய தெய்வம் என்று பொருள். அந்த வகையில் குருமகாசன்னிதானம் அவர்களுடைய அருளாட்சியில் ஆதினத்தினுடைய அத்துணை கிராமங்களில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்கள் அத்துணையும் கும்பாபிஷேகம் நிறைவேற்றிருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்னர் ஒட்டக்காட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தில் இருக்கிறார்கள். அதுபோலவே தர்மபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தையும் தர்மபுரீஸ்வரர் கோயில் திருப்பணியோடு நிறைவேற்றி அங்கு செய்தார்கள். அதுபோல அத்துணை தேவஸ்தானத்தினுடைய உபக்கோயிலாக இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்களை அத்துணையையும் அவர்கள் திருப்பணி நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இந்த விளநகர் தனி சிறப்புடைய திருத்தலம் நம்முடைய மயிலாடுதுறையை சுற்றி 4 வள்ளல் பெருமான் வீட்டிருக்கக்கூடிய திருத்தலங்களில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்ற துறைக்காட்டு வள்ளலார் காவிரி துறை காட்டினார் என்று ஞானசம்பந்த பெருமானே அருள் செய்திருக்கின்றார். அப்படி சிறப்பு மிகுந்த திருத்தலம் தர்மயாதினத்தினுடைய அத்துணை குருமகா சன்னிதானங்களும் நவராத்திரி விழா 10 நாட்கள் கொண்டாடி விஜயதசமி அன்று அவர்கள் இந்த கிழக்கு நோக்கி திக்கு விசயம் செய்யும் பொழுது முதலில் வழிபடுகின்ற அருமையான திருத்தலமாக துறைக்காட்டு வள்ளலார் திருத்தலம் இருக்கின்றது. அம்பாளினுடைய அருளை பெற்று அவர்கள் அருளாட்சியில் முதலில் வழிபடுகின்ற திருத்தலம் இந்த திருத்தலம் என்றால் அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் மாரியம்மனுடைய கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தர்மயாதினம் 27வது கும்பகா சன்னிதானம் அவர்களுடைய அருளாட்சியில் அநேக அதிசயங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அதிலே நமக்கு பூமியிலிருந்து அரிய பொக்கிஷங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அவர்கள் ஆட்சி பீடம் ஏற்றது முதலாக இந்த ஊரில்தான் அருமையான ஒரு படிமம் திருக்கோயிலுடைய வளாகத்திலிருந்து பூமியிலிருந்து கிடைக்கப்பட்டது. சனீஸ்வர பகவானுடைய திருவுருவம். ஆமா, முதல்ல புதையலாக கிடைக்கப்பட்ட திருவுருவம் இங்கே வன்னி மரத்தடியிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்ததாக சீர்காழி திருத்தலத்திலே திருமுறை செப்பேடிகள் பூமியிலிருந்து கிடைக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக பக்காரமாரி என்ற திருபுவனம் தேவஸ்தானத்தினுடைய கிராமத்திலே அருமையான ஒரு சிவாலயமே பூமியிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பல புதையல்கள் வெளிப்பட்ட பொக்கிஷங்கள் வெளிப்பட்ட அருளாட்சி பொற்கால அருளாட்சி நம்மளுடைய 27வது குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாட்சி. இன்றைய தினம் மாரியம்மனுடைய கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி அனைவருக்கும் கஞ்சி வழங்குமாறு அவர்கள் அருளாணை பிறப்பித்திருக்கின்றார்கள். மாரியம்மனுடைய கடமைகளை தவறாது நிறைவேற்ற வேண்டும், குறைவில்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் பல பெரும் பொருட்செலவில் இன்றைக்கு மாரியம்மனுடைய கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி வந்திருக்கக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் மாரியம்மனுடைய பிரசாதமாக கஞ்சியை வழங்குமாறு அளித்திருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரிகின்றது, கோடை காலம் தொடங்க இருக்கின்றது. வெப்பமான இந்த காலம் தொடக்கத்திலேயே முதலில் சாந்தம் செய்யக்கூடிய வகையில் பெரும் சாந்தியாக மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகத்தை கோடை காலம் தொடங்கும் முன்பு மகாசன்னிதானம் நிகழ்த்தி இந்த பகுதிகளில் இந்த அம்மனுடைய அருளால் யாருக்கும் எந்த நோய்வாயும் வராமல் தவிர்க்க இந்த கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், கொரோனா நோய் தொற்று வந்த பொழுது வைத்தீஸ்வர பெருமானுடைய வைத்தியநாதருடைய கும்பாபிஷேகத்தை அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் நிறைவேற்றியதன் பயனாகத்தான் உலகெங்கிலும் கொரோனா என்ற நோய் தொற்று ஒழிந்தது. அதற்கு வழக்காடி வெற்றி பெற்று அந்த கும்பாபிஷேகத்தை அவர்கள் நிகழ்த்தினார்கள். முதல் பாத யாத்திரையாக வைத்தீஸ்வரன் கோயில் சென்றார்கள். அந்த பாத யாத்திரையை வெற்றிவேல் யாத்திரையாக நிறைவு பெற்று அந்த நோயை அவர்கள் இந்த உலகத்திலிருந்தே ஓடச் செய்யக்கூடிய வகையில்
வைத்தியநாத பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி செய்தார்கள். அதுபோல அவர்களுடைய அருளாட்சியில் 27 தேவஸ்தானத்திலே முதல் கும்பாபிஷேகம் விளநகர் வேயூரு தோழியம்மை உடனாகிய துறைக்காட்டும் வள்ளலார் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை தான் நிகழ்த்தி, அதனைத் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளுக்குள் அத்துணை திருக்கோயில்களையும் உப திருக்கோயிலாக 200 திருக்கோயில்கள் கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். பெரும் திருக்கோயிலாக 27 தேவஸ்தானத்தினுடைய கும்பாபிஷேகம், புதிய திருக்கோயிலாக காசி விஸ்வநாத பெருமான், பஞ்சாக்கை பஞ்சாட்சரேஸ்வர திருக்கோயில், இப்படியெல்லாம் அந்த திருக்கோயிலெல்லாம் புதியதாக, சீர்காழி 11 புராணேஸ்வரர் திருக்கோயில் எல்லாம் புதியதாகவே கட்டி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோல ஆதீன தேவஸ்தானங்கள் மட்டுமல்லாமல் பாடல் பெற்ற திருத்தலங்கள் தோறும் இவர்களுடைய தலைமையில், இவர்களுடைய வழிகாட்டுதலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது என்றால், இந்த 5 ஆண்டு கால ஆன்மீக வரலாற்றிலேயே இவர்களை போன்று பணியாற்றியவர்கள் கிடையாது என்ற பெரும் தனிப்பெரும் வரலாற்றை மகாசன்னிதானம் அவர்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அத்துணை பாத யாத்திரை, அத்துணை கும்பாபிஷேகம், அத்துணை நிகழ்ச்சிகள், சமய பரப்புரைகள், சமய எழுச்சிக்கான பணிகள், அதுபோல அவர்கள் இந்த தனுர் மாதத்தில் 450 திருத்தலங்களுக்கு சென்று கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலும் வழிபாடு செய்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய இந்த மணிவிழா ஆண்டினுடைய சிறப்பாக 1008 கிராம கோயில்களை வழிபாடு ஆற்ற வேண்டும் என்று அவர்கள் திருவுளம் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராமங்கள் தோறும் செல்லும் பொழுது ஆங்காங்கு உள்ள கிராமவாசிகள் எல்லாம் இந்த நம்மளுடைய சமயத்தினுடைய சிறப்பை உணர்வார்கள். அவர்களுக்கும் குருமணிகளுடைய அருளாசி கிடைக்க வேண்டும் என்று, இந்த தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானை எளிவந்த பிரானை என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் கூறியது போல, நம் பொருட்டு கிராமங்களிலிருந்து வெளிவராத மக்களுக்கெல்லாம் அங்கேயே சென்று தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை என்று மகாசன்னிதானம் அவர்கள் அருள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் தர்மயாதினத்தினுடைய வரலாற்றிலே சிறப்பு மிகுந்த 6வது உலக சைவ சித்தாந்த மாநாட்டுக்கான துவக்க அறிவிப்பை வழங்கியிருக்கிறார்கள். மாநாடு என்றால் தர்மயாதினம்தான் என்று 24வது சன்னிதானம் அவர்கள் படைத்த வரலாற்றை இன்னும் சிறப்பாக உலகத்திற்கே எடுத்து காட்டக்கூடிய மாநாடாக அதனை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அதுபோலவே மகாசன்னிதானம் அவர்கள் இப்படி அத்துணை திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இன்றைய தினம் விளநகர் மேல மாரியம்மன் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். 10ஆம் திருமுறை திருமந்திரத்திலே பெரும் பகுதியாக திருப்புரை சக்கரம், சக்தி வேதங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்படி பெருமாட்டியினுடைய அருள் சக்திகள் 5 வகையாக இருக்கின்றது. அதிலே நமக்கு மழை தருகின்ற பெரும் சக்தியாக, உயிர்களை உய்விக்கின்ற சக்தியாக மாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனை போற்றி, என்னாட்டம் இறைவா போற்றி.